என் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பேசும்போது வந்து கிளாரிட்டியாக இருக்கிறதில்ல. இப்போ நான் என்கிட்டனா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா அவன் வந்து என்ன புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் பேசுகிறது வந்து அவங்களுக்கு கரெக்டான வால்யூமில் போகலை. நான் பேசுகிறேன், ஆனால் அது அவங்கள கேட்குறது நான் நினச்சிக்கிறேன், ஆனால் உண்மையில பார்த்தா அவங்களுக்கு அது கேட்க மாட்டேங்குது. அதனால நான் பேசும்போது என்ன பண்ணுவேன், என் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அண்டு நான் பேசும்போது நிறைய பேர் புரியல, கிளாரிட்டியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் கிளாரிட்டியாக சொல்லணும். நான் பேசுகிற வார்த்தை எதுனாலும் சரி, நான் சென்டென்ஸு வேர்ட்ஸு நான் கிளாரிட்டியாக அதை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் பேசும்போது அது கொஞ்சம் கஜகஜா தான் இருக்கும். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை போக வச்சுட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக எந்த ஒரு அந்த கஜகஜான்னு இல்லாமல் கிளாரிட்டியாக அப்படியே சொடக்கூட செய்ய வர மாட்டேன். சொடக்கு போட்டால் எப்படி வருதோ அந்த மாதிரி சக் 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 அந்த மாதிரி பேசணும். அதை கற்றுக்கணும். நான் செகண்ட் என்னன்னா என் பிஹேவியர். நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பேன். அது கொஞ்சம் நல்லா நான் மெயின்டைன் பண்ணணும். பர்சனாலிட்டி சரியில்லை, அதை நான் சரி பண்ணிக்கணும். வாக்கிங் போகணும், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணணும், தொப்பை குறைக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணணும். மெயினாக மேஜர் மிஸ்டேக் நான் எது நான் இப்போ கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா என் ப்ரொனன்சியேஷன் தான். அதுக்கு நான் வின்னு ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறேன். அவர் பப்ளிக் ஸ்பீக்கிங், இங்கிலீஷில் நல்லா எப்படி பேசுகிறது, பர்சனாலிட்டி பற்றி, பிஹேவியர் பற்றி, ப்ரொனன்சியேஷன் பற்றி A to Z எக்ஸலண்ட்டாக அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுன்னு கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கின்னு நானும் நெக்ஸ்ட் லெவலில் போவேன். என் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.